إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أوصيكم إياي وإياكم أولا بتقوى الله اتقوا الله حق تقاته اتقوا الله حيثما كنتم وكيفما كنتم அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் கூறி இன்னும் அவர்கள் வழிவந்த அவருடைய குடும்பத்தார் சஹாபா தாபியின் தபா தாபியின் தபோல் அத்பா என்று இன்று வரை மார்க்கத்தை நேரிய பாதையில் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய உலமாக்களின் மீதும் மாணவ மாணவிகளின் மீதும் அவர்களுடைய அந்த பட்டியலில் இடம்பெறுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய என் மீதும் உங்கள் மீதும் நம் அனைவர்களின் மீதும் நம்மளுடைய உற்றார் உறவினர் அண்டை வீட்டார் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய வற்றா கிருபையும் கருணையும் நின்று நிலவ வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய கடமையான தொழுகையின் பகுதியாக இருக்கக்கூடிய ஹுத்பாவிலே சலாமத்து சதுர் வ அஸ்ருஹா ஃபிஸ் சில்மி அல் முஜ்தமிஐ என்ற தலைப்பின் கீழ் உங்களுடன் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதாவது பாதுகாப்பான அமைதி பெற்ற உள்ளமும் சமூகத்தின் மீது அதன் தாக்கமும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். சென்ற ஒரு சில ஜும்மாக்களிலே நாம அல் கல்பு சலீம் என்ற அந்த இதயம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இதயம் கொண்டவர்களாக இருப்பவர்களே மறுமையில் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்ற செய்தியை பகிர்ந்திருந்தோம். இப்போ இன்னைக்கு அந்த அல் கல்பு சலீம் என்கின்ற அந்த இதயத்தின் குணாதிசயங்கள் என்ன என்பன போன்றவற்றை இன்ஷா அல்லாஹ் பகிர்வதற்கு முயல்வோம். 37வது அத்தியாயத்தினுடைய 83, 84வது வசனங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பண்பு நலன்களை கூறுகையில் இது ஜாஅ ரப்பஹு பிகல்பின் சலீம் என்பதாக கூறி காட்டுகிறான். அதாவது மறுமை நாளில் அவர் தன்னுடைய இரட்சகனிடம் கல்புன் சலீம் என்ற அந்த பாதுகாக்கப்பட்ட இதயத்துடன் வருவார், இதயத்தை கொண்டு வருவார் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான்.
இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குரிய தனி சிறப்பு. அவர்கள் மறுமையில் கல்புன் சலீமை கொண்டு வருவார்கள். அதை தனதாக ஆக்கியவராக அல்லாஹ்வின் முன்னிலையில் வந்து நிற்பார்கள். இதே போன்றுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் அங்கு வந்திருப்பார்கள். எல்லா நபிமார்களும் கல்புன் சலீமுக்கு சொந்தக்காரர்கள். எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கல்புன் சலீமை கொண்டவரோ அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கல்புன் சலீமை கொண்டவர்கள். அதே அடிச்சுவட்டில் வந்தவர்தான் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும். அந்த கல்புன் சலீம் அது மட்டும்தான் நாளைக்கு மறுமையில் நமக்கு பிரயோஜனம் தரக்கூடியது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே 26வது அத்தியாயத்தினுடைய 88, 89வது வசனங்கள்ல சொல்லி காமிக்கிறான். யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அதல்லாஹ பிகல்பின் சலீம். அன்றைய தினம் ஹலாலாக சம்பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த செல்வம் பிரயோஜனம் அளிக்க போவதில்லை. சாலிஹான குழந்தைகள் கூட நாளைக்கு மறுமையில் ஒரு நன்மைக்காக வேண்டி பெற்றோர்களை தவிக்க விட போகிறது. அத்தகைய நாளில் இல்லாமன் அதல்லாஹ பிகல்பின் சலீம், அந்த தூய்மையான பாதுகாப்பான இதயத்தோடு யார் அல்லாஹ்விடத்தில் வருகிறாரோ அவர் மட்டுமே ஈடேற்றம் பெறக்கூடியவராக இருக்கிறார். அவர் மட்டுமே வெற்றி பெறக்கூடியவராக இருக்கிறார். அவர் சேர்த்து வைத்த செல்வமோ அவர் திரட்டி வைத்த தன்னுடைய சந்ததிகளோ அவர் பெருமைப்பட்ட எந்த ஒன்றும் அவருக்கு மறுமையில் எந்த பிரயோஜனத்தையும் தரப்போவதில்லை அவருடைய தூய்மையான உள்ளத்தை தவிர. அல் கல்பு சலீம், கல்பு சலீம் பாதுகாக்கப்பட்ட அந்த தூய்மையான அமைதியான உள்ளம் என்பது எப்படிப்பட்டது? அது எல்லா விதமான தீங்கினை விட்டும் தூரமானது. குறிப்பாக அல்லாஹ் எதையெல்லாம் விட்டு தூரமாக இருக்க சொல்லி இருக்கிறானோ அவை அனைத்தை விட்டும் தூரமாக இருக்கக்கூடிய இதயம்தான் அது. சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு அல்லாஹ் எதையெல்லாம் குர்ஆனிலே கூறியிருக்கிறானோ, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் ஹதீஸிலே கூறியிருக்கின்றார்களோ, எதையெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனம் காத்து சஹாபாக்கள் செய்ய அங்கீகரித்திருக்கின்றார்களோ அவை அனைத்தையும் எவ்வித சந்தேகமும் இல்லாமல் நெருடலும் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு பாதுகாப்பு பெறக்கூடிய இதயம்தான் அந்த இதயம். அதே போன்று எந்த ஒரு இச்சைக்கும் உள்ளாகாமல் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கு முரண் செய்யாத மனம் கொண்டவராக இருக்கக்கூடியதுதான் அந்த இதயத்தினுடைய சொந்தக்காரர். வஸலிம மின் குல்லி இராதத்தின், அல்லாஹ்வினுடைய எண்ணத்திற்கு முரணாக அல்லாஹ் கொண்டுள்ள அர்த்தத்துக்கு முரணாக எந்த நாட்டமும் இல்லாமல் எல்லா விதமான கெட்ட எண்ணங்களையும் விட்டு தூரமாக இருக்கக்கூடியவர் தான் அந்த கல்புன் சலீமுக்கு சொந்தக்காரர். அவர் அல்லாஹ் எதையெல்லாம் முறித்து கொண்டானோ, முறித்து கொள்ள சொல்கிறானோ அதையெல்லாம் விட்டு முறித்து அல்லாஹ் எதையெல்லாம் தனதாக்கி கொண்டு தன்னை நெருங்க சொல்கிறானோ அதை கொண்டு பாதுகாப்பு பெறக்கூடியவராக இருக்கிறார். இத்தகைய மிகுந்த கவனமுடைய பேணுதலுடைய பாதுகாப்பு பெற்ற இதயத்திற்கு பேருதான் அல் கல்பு சலீம். இந்த கல்புன் சலீம் கொண்டவர்கள் மட்டுமே சொர்க்கத்துக்குள் நுழைய முடியும். சொர்க்கம் அசுத்தத்தை ஏற்றுக்கொள்ளாது. சொர்க்கம் தூய்மையானதை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்ளாது. சொர்க்கத்துக்குள்ள நுழையணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நம்மளுடைய இதயம் இத்தகைய தகுதி பெற்றதாக இருக்க வேண்டும். இந்த அல் கல்பு சலீம் என்பதை என்னுடைய
உடமையாக நான் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த கல்புன் சலீமுக்கு சொந்தக்காரனாக நானும் நீங்களும் ஆக வேண்டும் என்று சொன்னால், அதற்கு நாம் 5 விஷயங்களை விட்டு பாதுகாப்பு அடைந்திருக்க வேண்டும். அப்படி இந்த 5 விஷயங்களை விட்டு நாம பாதுகாப்பு அடைந்துட்டோம்னு சொன்னா, நம்மளுடைய இந்த வாழும் பூமியே நமக்கு சொர்க்கமாயிரும். நாளைக்கு நம்மளுடைய கபரும் சொர்க்கமாயிரும். நாளைக்கு மறுமையிலும் நாம் அல்லாஹ்வினுடைய பெருமதியான சொர்க்கத்தை பெறக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். இந்த துன்யாவை சொர்க்கமாக மாற்றிக் கொள்வது என்பது மிக கடினமான ஒன்று. அது இந்த கல்புன் சலீம் என்ற அந்த பக்குவத்தை பெறுவதனால் மட்டுமே முடியும். அந்த பக்குவத்தை பெறுவதற்கு 5 விஷயங்களை விட்டு நாம் பாதுகாப்பு பெற்றிருக்க வேண்டும். முதலாவதாக, மின ஷிர்கி யுனாகிது தௌஹீத், ஷிர்கை விட்டு, தௌஹீதை முறிக்கக்கூடிய ஷிர்கை விட்டு நாம் பாதுகாப்பு பெற்றவராக இருக்க வேண்டும். உலகத்தில் சொர்க்கத்தை நுகர வேண்டும் என்றால், சொர்க்கத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால், அது தௌஹீதை தவிர வேறு இல்லை. இதை நாம பல்வேறு தருணங்கள்ல உலமாக்கள் பேசி கேட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல சொர்க்கம் இருக்கிறது. அந்த சொர்க்கம் என்னது? அத்தௌஹீத். தௌஹீதை ஒருவர் முழுமையாக அறிந்து உணர்ந்து வாழ்க்கையாக நடைமுறைப்படுத்த ஆரம்பித்து விட்டால், அது இந்த உலகத்தை அவருக்கு சொர்க்கமாக ஆக்கி தந்துவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய மக்களில் நம்மை ஆக்கி அருள்வானாக. சுன்னாவுக்கு முரணாக இருக்கக்கூடிய பிதஅத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். சுன்னாவுக்கு முரணாக இருக்கக்கூடிய பிதஅத்தை விட்டு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். சுன்னாவை வாழ்க்கை நெறியாக கடைபிடிக்க வேண்டும். சுன்னாவை வாழ்க்கையின் முன்மாதிரியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கையில் கூறுகின்றார்கள், கான ஹுலுகுஹு கல் குர்ஆன். அவருடைய ஒழுக்க மாண்புகள், அவருடைய நடத்தைகள், அவருடைய குணாதிசயங்கள் அனைத்தும் நடமாடும் குர்ஆனாக இருந்தது. அவர் குர்ஆனுக்கு மொழிபெயர்ப்பாக இருந்தார். அவருடைய ஒழுக்க மாண்புகள் குர்ஆனாகவே இருந்தது. என்னது? குர்ஆனுக்கு நடமாடும் உதாரணமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அப்போ கல்புன் சலீம் கொண்டவர், அல் கல்பு சலீம் கொண்டவர் எப்படி இருக்கணும்? நடமாடும் குர்ஆனாக இருக்க வேண்டும். மறுமைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவராக இருக்க வேண்டும். துன்யாவை துறந்தவராக இருக்க வேண்டும். துனியாவை துச்சமாக மதிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். வஷ்ஷஹ்வத்துன் துகாலிஃபுல் அம்ர. மூணாவதாக, ஷஹ்வத்துன் துகாலிஃபுல் அம்ர, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முரணாக நினைக்கக்கூடிய இச்சையை விட்டு பாதுகாப்பு பெற்றவராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை மீறி மனசுல வேற எந்த எண்ணமும் வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முரணாக மனசுல வேற எந்த எண்ணமும் தோன்றக்கூடாது. இத்தகைய பக்குவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு தந்தருள்வானாக. அதே போன்று நாலாவதாக, வகஃபலத்தின் துனாகிது திக்ர், திக்ரை முறிக்கக்கூடிய பாராமுகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்றிருக்க வேண்டும். லிசானு ஸாக்கிராக நம்மளுடைய நாவுகளும் கல்புகளும் மாற வேண்டும். நம்மளுடைய இதயம் அல்லாஹுவை அனுதினமும் நினைக்கக்கூடியதாக, ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹுவை நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய உள்ளமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய நாவுகள் எப்பொழுதுமே அல்லாஹுவை நினைவு கூறி சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்று, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நினைவு கூறிக்கொண்டே இருக்கக்கூடிய நாவுகளாக இருக்க வேண்டும். அல்லாஹுவை நினைவு கூறாத நாவுகளாகவோ, அல்லாஹுவை நினைவு கூறாத இதயமாகவோ நம்மளுடைய நாவுகளும் இதயங்களும் இருப்பதை விட்டு நாம் பாதுகாப்பு பெற்றிருக்க வேண்டும். திக்ரை முறிக்கக்கூடிய கவனமின்மை, திக்ரை முறிக்கக்கூடிய கவனமின்மை நம்மளிடம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. நம்மளுடைய
அலுவல்களாகவும் அந்த கவன இன்மை இருக்கக்கூடாது. நம்மளுடைய வேறு எந்த ஒரு காரணியாகவும் வேறு எந்த ஒரு சோம்பேறித்தனமாகவும் அந்த பொடுபோக்குத்தனம் இருக்கக்கூடாது. அல்லாஹுவை நினைவு கூறுவதே நம்மளுடைய வாழ்க்கையின் கடமையாக இருக்க வேண்டும். அதைத்தான் நமக்கு ஐவேளை தொழுகையும் தொழுகைக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய சுன்னாக்களும் திக்ருகளும் நமக்கு நினைவுறுத்துகிறது. தனித்து விளங்குவதையும் உல தூய்மையுடன் இருப்பதையும் முறிக்கக்கூடிய இச்சைகளை விட்டு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நம்மளுடைய இஹ்லாஸை முறிக்கக்கூடிய இச்சையை விட்டு நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நாம எப்பயுமே செய்யக்கூடிய செயல் அனைத்தும் அல்லாஹ்வுக்காக செய்யப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்காக செய்யப்படும் செயல் அனைத்தும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முன்மாதிரியோடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக செய்யப்படும் பொழுது அது முன்மாதிரியற்றதாக இருந்தால் அது நம்மளிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே மாதிரி முன்மாதிரியான செயல்கள் அல்லாஹ்வுக்காக செய்யப்படாவிட்டால் அதுவும் நம்மளிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நம்மளுடைய மனோ இச்சைக்காக, நம்மளுடைய செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் என்ற பெயர்ல, இல்ல நம்மளுடைய இந்த உலக ஆதாயம் என்ற பெயரில் நம்ம இஷ்டத்துக்கு நம்மளுடைய எண்ணம் போல நம்மளுடைய செயல்களை அமைத்துக் கொள்ளக்கூடாது. மாறாக அல்லாஹ்வுக்காக மட்டுமே நம்மளுடைய செயல்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இது போன்றுதான் நம்மளுடைய அல் கல்பு சலீம் இருக்க வேண்டும். அந்த 5 விஷயங்களை விட்டு நாம பாதுகாப்பு பெற்றவர்களாக, 5 விஷயங்களை உடைமையாக்கி 5 விஷயங்களை விட்டு பாதுகாப்பு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த பாதுகாப்பான இதயம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது ஒரு மெனக்கெடுதல், ஒரு தவம் அப்படின்னு சொல்லலாம். இதை பெற்றுவிட்டால் இது மிகப்பெரிய நிஅமத், இது அருட்கொடை. இந்த அருட்கொடையை அல்லாஹ் எல்லாருக்கும் ஆகுமானதாக ஆக்க வேண்டும், நமதாக அல்லாஹ் ஆக்கி தர வேண்டும். ஆனால் இதற்கு அதீத மெனக்கெடுதல் அவசியம், மிகப்பெரிய மெனக்கெடுதல் அவசியம். இந்த சலாமத்து சதுர், பாதுகாப்பான இதயம் இருக்கிறதே, இது தேவையான மிக முக்கியமான சிறப்புக்குரிய அத்தியாவசியமான ஒன்று. மிக மிக பிரம்மாண்டமான, மிக பிடித்த, மிக தேவையான ஒரு ஒழுக்க மாண்புகளில் ஒன்று. இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே கூறும் பொழுது 3வது அத்தியாயத்துல 103வது வசனத்துல சொல்லி காமிக்கிறான். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இத் குன்தும் அஅதாஅ ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா வகுன்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தின் மினன் நாரி ஃபஅன்கதகும் மின்ஹா என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். வஅதஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறை, குர்ஆனை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். ஜமீஅன், எல்லோருமாக, ஒவ்வொருவருமாக, அனைவருமாக குர்ஆனை, அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். ஒற்றுமை எனும் கயிறு இல்லை, குர்ஆன் எனும் கயிறு, குர்ஆன் எனும் அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். எல்லோருமாக சேர்ந்து லா தஃபர்ரகு, குர்ஆனை பற்றி பிடிப்பதில், குர்ஆனை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவ்வாறு கற்பித்தார்களோ அவ்வாறு கற்றுக்கொள்வதில், புரிந்து கொள்வதில் பிரிந்து விடாதீர்கள். அதை பற்றி பிடிப்பதில் ஒருபோதும் பிரிந்து விடாதீர்கள். வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நினைவு கூறுங்கள். இது குந்தும் அஅதாஅ, நீங்கள் எதிரிகளாக இருந்த பொழுது, நீங்கள் ஒழுக்க மாண்புகளின்றி சீர்கெட்டு திரிந்து கொண்டிருந்த பொழுது, வழிகாட்டுதல் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருந்த பொழுது, இந்த குர்ஆன் எனும் அல்லாஹ்வுடைய கயிற்றை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டினான். அவனுடைய நிஅமத்தாக இதை உங்கள் மீது அருளினான். அதன் காரணமாக உங்களுடைய இதயங்களுக்கு மத்தியில் உல்ஃபத் எனும் அன்பு ஏற்பட்டது. குர்ஆனின் மூலியமாக,
குர்ஆன் நமக்கு எடுத்து இயம்பக்கூடிய அல் கல்பு சலீம் என்ற அந்த பாதுகாப்பான உள்ளத்திற்கான வழிகாட்டுதலின் மூலியமாக ஒவ்வொரு மனித உள்ளமும் சீர்பெற்றதின் விளைவு ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி சமூகம் உருவானது. எதிரிகளாக இருந்த நீங்கள் அல்லாஹ்வினுடைய கிருபையினால், அல்லாஹ்வினுடைய அருளினால் இஹ்வான்களாக, சகோதரர்களாக மாறினீர்கள். நரக விளிம்பில் இருந்த நீங்கள் அல்லாஹ்வினுடைய கருணையினால் சகோதரர்களாக மாறினீர்கள் என்பதாக 3வது அத்தியாயத்தினுடைய 103வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். இதுவரையும் வரலாறு காணாத ஒற்றுமை, இதுவரை வரலாறு காணாத தியாகம், இதுவரை வரலாறு காணாத முன்மாதிரி, இவை அனைத்தையும் ஏற்படுத்தியது அல்லாஹ்வினுடைய அந்த அருட்கொடையான குர்ஆனுடைய வழிகாட்டுதல். அந்த குர்ஆனுடைய வழிகாட்டுதலின் வாயிலாக கிடைத்த மனோபக்குவம் அல் கல்பு சலீம், அதுதான் இத்தகைய சமூகத்தை, இத்தகைய தனிநபர்களை உருவாக்கியதே தவிர வேறு எதுவுமே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அருட்கொடையை பற்றி மேலும் கூறுகையில் 8வது அத்தியாயத்தினுடைய 62வது வசனம் 63வது வசனத்துல சொல்லி காமிக்கிறான். ஹுவல்லதி அய்யதக பினஸ்ரிஹி வபில் முஃமினீன வஅல்லஃப பைன குலூபிஹிம் லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅன் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம் வலாகின்னல்லாஹ அல்லஃப பைனஹும். அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்கிறான்? அவன் எத்தகையவென்றால், அல்லாஹ் எத்தகையவன் என்றால், உங்களை அவனுடைய உதவியை கொண்டு வலுப்படுத்தினான். வபில் முஃமினீன், முஃமினீன்களை கொண்டு உங்களை வலுப்படுத்தினான். அந்த சஹாபா என்ற சமூகத்தை கொண்டு உங்களை அல்லாஹ் வலுப்படுத்தினான். வஅல்லஃப பைன குலூபிஹிம், அவர்களின் இதயத்துக்கு மத்தியில் ஒரு உல்ஃபத்தை, அன்பை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அவர்களுக்கு மத்தியில் முஹப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். எதன் காரணமாக? ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை நேசிப்பது கட்டாய கடமை. ஒரு சகோதரன் தனக்கு விரும்பியதையே இன்னொரு சகோதரனுக்கும் விரும்ப வேண்டும். அப்படி விரும்பாத வரையில் அவனுடைய ஈமான் பரிபூரணம் அடையாது. அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக வெறுக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக தடுக்க வேண்டும் என்பன போன்ற போதனைகளை கொண்டு உருவான அந்த முஃமின்கள், அவர்களுக்கு மத்தியில் என்ன ஏற்பட்டது? அவர்களுடைய இதயங்களுக்கு மத்தியில் அன்பு ஏற்பட்டது, அரவணைப்பு ஏற்பட்டது. இது எல்லாம் ஒவ்வொருவருடைய இதயம் தூய்மைப்படும் பொழுதுதான் அது சமூகமாக மாறும். தனிநபருடைய இதயம் தூய்மைப்படும் பொழுதுதான் அவர் பிறரிடமிருந்து அதையே எதிர்பார்க்க முடியும், அதை பிறருக்கு கற்பிக்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய இதயங்களை தூய்மைப்படுத்தி கொண்டவர்களாக, அந்த இதயங்களை கொண்டு பல இதயங்களை வென்றெடுக்கக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கியருள்வானாக. இந்த இதயத்தை பெறுவதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். லவ் அன்ஃபக்த, நீங்கள் செலவழித்தாலும், எதை செலவழித்தால்? மாஃபில் அர்தி ஜமீஆ, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நீங்கள் செலவழித்தாலும், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்தையும் நீங்கள் செலவழித்தாலும் அவர்களுக்கு மத்தியில நீங்க நினைச்சு ஒற்றுமையை ஏற்படுத்த முடியாது. இன்னைக்கு ஒற்றுமை பல கட்சிகளினுடைய ஒற்றுமைக்காக, சில பல கூட்டங்களில் ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக எத்தனையோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதற்காக பல லட்சங்களை, கோடிகளை செலவழித்துக் கொண்டிருக்கிறது. நாடுகளுக்கு மத்தியில் ஒற்றுமை வர வேண்டும், ஊர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை வர வேண்டும், நமது ஒரு மொழி பேசக்கூடியவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை வர வேண்டும், ஒரு இலாக்காவை சேர்ந்தவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை வர வேண்டும் என்று பல்வேறு விதமான தொனியில் ஒற்றுமைக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பல கோடிகள் இதுல முதலீடாக போடப்படுது ஒற்றுமைக்காக வேண்டி. ஆனால் நீங்கள் எதை செலவழித்தாலும் அவர்களுடைய இதயத்துக்கு மத்தியில் என்ன செய்ய முடியாது?
ஒரு உல்ஃபத்தை, அந்த அன்பை ஏற்படுத்த முடியாது. வலாக்கின் அல்லாஹ் அல்லஃப பைனஹும், ஆனால் அல்லாஹ் அவர்களுடைய இதயங்களுக்கு மத்தியில் அன்பை ஏற்படுத்தி விட்டான். குறைஷிகளிட இல்லாத ஒற்றுமை, செல்வம் இருந்தும் இல்லாத ஒற்றுமை, பெரும் பெரும் கோடீஸ்வரர்களுக்கு மத்தியில் இல்லாத ஒற்றுமையை அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு மத்தியில், முஃமின்களுக்கு மத்தியில், குறிப்பாக அந்த முதல் சமூகத்துக்கு மத்தியில் உருவாக்கி தந்தானே. அது எதனால? எல்லோருக்கும் அல்லாஹ் போதித்து தந்த அந்த கல்பு சலீம் என்ற அந்த அடிப்படை தத்துவத்தினால. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய மனம் கொண்டவர்களாக என்னையும் உங்களையும் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக, நிஅமத்தை நிஅமத்தாக கருதி அதை நமதாக்கி கொள்ளக்கூடிய நன்மக்களாக, அந்த நிஅமத்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள் அதை தவற விட்டு விடாமல் அதை இறுதி வரை பாதுகாத்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஹுத்பாவினுடைய முதல் பகுதியை நிறைவு செய்கின்றேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் தபிஅஹு பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். இந்த அல் கல்பு சலீம் என்பதை பெற்ற உள்ளங்களின் கூட்டாக உருவான சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனும் தனக்கு முன் சென்ற சகோதரனுக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனை பற்றி அல்லாஹ் கூறுகையில் 59வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனத்துல சொல்லி காமிக்கிறான். ரப்பனா இக்ஃபிர் லனா வ லி இக்வானினா அல்லதீன சபகூன பில் ஈமானி வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். இந்த துவாவை நாம் அதிகம் அதிகம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரப்பனா, எனது இரட்சகனே என ரப்பனா என்கின்ற வார்த்தை சொல்லப்படும் போது நம்மளுடைய கையாலாகத்தனம் வெளிப்படுகிறது. நம்மளுடைய தேவை, நம்மளுடைய பலகீனம் அதில் வெளிப்படுகிறது. ரப்பனா என்று சொல்லும் பொழுது எங்களிடத்தில் எந்த சக்தியும் இல்லை, எங்களிடத்தில் எந்த சாதுரியமும் இல்லை, எங்களிடத்தில் எந்த சாமர்த்தியமும் இல்லை. எல்லா விதத்திலும் உன்னிடமே எதிர்பார்த்தவர்களாக, உன்னுடைய இரட்சகத்தன்மை கொண்டே உன்னிடம் உதவி தேடியவர்களாக மன்றாடி நிற்கிறோம் என்ற விதத்தில் ரப்பனா என்று நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றோம். ரப்பனா ரப்பனா இக்ஃபிர் லனா, எங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹனுடைய மன்னிப்பை பெற்றவருக்கு இவ்வுலகிலும் மறு உலகிலும் என அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கிறான். அல்லாஹனுடைய மகுஃபிரத்துக்காக தான் நம்மளுடைய உழைப்பு அம்பட்டையும் போட்டுக்கிட்டு இருக்கோம். அல்லாஹனுடைய மகுஃபிரத்தையும் அவனிடமிருந்து கூலியையும் எதிர்பார்த்தவர்களாக மட்டுமே நாம் கூடுகின்றோம், கலைகின்றோம். ஆகையினால நாம எப்பொழுது துவா கேட்டாலும் அல்லாஹ்ட்ட என்ன கேட்கணும்? அல்லாஹும்ம ரப்பனா ரப்பனா இக்ஃபிர் லனா, எங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு மகுஃபிரத்தை தந்தருள்வாயாக. வலி இஹ்வானினா, எங்களுடைய சகோதரர்களுக்கு, அல்லதீன சபகூனா பில் ஈமான், எங்களை ஈமானில் முந்திய, எங்களுக்கு மூத்தவர்களாக சீனியர்ஸா சென்ற அந்த சகோதரர்களுக்கு அவர்களுக்கும் மன்னிப்பை தந்தருள்வாயாக. வலா தஜஅல் ஃபீ குலூபினா, எங்களுடைய இதயத்தில் கில் என்னும் அந்த அசுத்தத்தை ஏற்படுத்தி விடாதே, நெருடலை ஏற்படுத்தி விடாதே. லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை பற்றிய எந்த ஒரு நெருடலான குறுகலான சிந்தனையையும் எங்களுடைய மனதில் நீ ஏற்படுத்தி விடாதே. ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம், நீ ரഊஃபாகவும் ரஹீமாகவும் இருக்கிறாய் என்பதாக இந்த பிரார்த்தனையை நாம் அனுதினமும் கேட்க வேண்டும். நம்மளுடைய இதயத்துல மற்றவங்களை பத்தின கசடு இல்லாம இருக்கணும். எப்படி அகீதாவில் நாம சுத்தமா இருக்கணுமோ, எப்படி நாம வழிமுறையில் நம்மளுடைய அமல்கள்ல எப்படி சுத்தமா இருக்கணுமோ,
அதே மாதிரி பிறரை பற்றிய, சமூகத்தை பற்றிய பார்வையில், பிறரை பற்றிய எண்ணத்தில் நாம் சுத்தமாக இருக்க வேண்டும். எப்பொழுது நாம அல் கல்பு சலீமை பெற்று விடுகிறோமோ, அது ஒரு அருட்கொடை என்று நாம் அறிகிறோமோ, அப்போ நம்ம உலகத்தில் மனித நேயத்தை பரப்ப ஆரம்பித்து விடுவோம். நாம நம்மளுடைய சகோதரர்களையும் நேசிப்போம். நாம கெட்டதை, வழிகேட்டை மட்டும்தான் வெறுப்போமே தவிர மனிதர்களை வெறுக்க மாட்டோம். அல் கல்பு சலீம் பெற்றவர்கள் உலகத்தில் அனைவருக்கும் நலன் விரும்பிகளாக இருப்பார்கள். அவர்கள் காவிர்கள் ஹிதாயத்து பெற வேண்டும் என்ற ஆதரவு வைப்பார்கள். அஹ்லுல் பித்ஆ, அஹ்லு சுன்னாவாக மாற வேண்டும் என்ற ஆதரவு வைப்பார்கள். அத்தகைய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. இந்த துவாவை அனுதினமும் நம்மளுடைய துவாவில் ஒன்றாக ஆக்கி தந்தருள்வானாக. ரப்பனா கஃபிர் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமானி வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாத்.